இன்றைக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் எப்பொழுதும் போல கர்த்தர் அவர்களுடைய இருதயத்திலே போட்டிருக்கும் வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாய் நிற்கிறோம். அவர் வந்து அதை பகிர்ந்து கொள்வார்கள். 110 நாடுகள் நிற்கிறார்கள் கேட்பதற்கு. அவரை எப்பொழுது அரவழைப்போம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம். Praise the Lord, Sister Ranjini Alankaramani. Praise the Lord, நேயர்களே. Praise the Lord. வாருங்கள், எப்பொழுதும் நீங்கள் ஆவலோடு வந்து ஆத்துமாவுக்காக வந்து பகிர்ந்து கொள்ற வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் ஆவலோடு நிற்கிறோம் கேட்பதற்கு. God bless you. ஆமென். எங்களுடைய தேவன் ஒன்றான மெய்த்தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை எய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, உலகத்தில பலவிதமான மதங்கள், பாவங்கள், சாபங்களில போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்தில இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்பதை ஒவ்வொரும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு, நீர் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும், நீர் பெருக வேண்டும். ஆண்டவரே, இந்த 5 கண்ட மக்கள் உண்மை அறிகிற அறிவை நீர் கொடுப்பீராக. எந்தெந்த தேசங்களில தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ அந்தந்த இடங்களில் இருக்கிற மதங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து இயேசுதான் உலக ரட்சகர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒருவரோடும் உடைப்படிவீராக. இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் அவர் எங்களுக்கு வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றிக்கொண்டு அவருடைய பரிசுத்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவியுள்ளவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவி உடையவனாக இருக்கிறான். மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறான். மறுபடியும் பிறந்து எங்களுக்குள்ள இந்த உலகத்தை படைத்த மெய்த்தேவன் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவருடைய விலாசம் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய விலாசமாக இருக்கிறது. மெய்த்தேவன், உயிருள்ள தேவன் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் எங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? யாருமே இல்லை. தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, பெரிய காரியங்களை செய்கிறவராக எங்களுடைய தேவன் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், யோபு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்கள், யோபுவை சோதிக்கும்படியாக சாத்தான் தேவனிடத்தில், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனிடத்திலே போய்தான் அனுமதியை பெற்றுக் கொள்கிறார். பாருங்கள், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்கள், எங்களுடைய இருதயத்தை அவர் அறிகிறார். எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அறிந்து யோபு உத்தமன், சன்மார்க்கன் என்று உணர்ந்து அவனை அனுமதிக்கிறார். பாருங்கள், பிசாத்தான் சோதிக்கும்படியாக அவன் உத்தமத்தில இருந்து அந்த சோதனையில வெற்றி அடைந்தவனாக திட்டத்தனியாக அவன் இறுதியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். பாருங்கள், யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில 1வது 2வது அதிகாரங்களில யோபு எப்படி பிசாசு தேவனிடத்தில் அனுமதியை பெற்றான்,
தேவனை சாட்சி சொல்லுகிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன். பாருங்கள், சாத்தான் சோதித்த பொழுது கூட அவன் உத்தமத்தில இருந்து தேவனிடத்திலே இருந்து நாங்கள் உத்தமமாக வாழும் பொழுது, மகேந்திரன் ஐயா சொன்னது போல பரிசுத்தமாக வாழும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்காமல் அவரால் இருக்க முடியாது. நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் அவர் எங்களுக்கு தராமல் இருக்கவே முடியாது. பாருங்கள், வெளிப்படுத்துற விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். பாருங்கள், அவர் செய்கிறது நீதியான செயல்கள். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் அன்பு கூறுகிற தேவன். மனிதர்கள் தான் மதத்தை உருவாக்கினார்கள், மனிதர்கள் தான் பாவத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், அவர் எங்களை பரிசுத்தமாக வாழ இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் பரலோகத்துல கேடு மீன்களுக்கும் சீரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்குறது. அவருடைய சமூகம் எங்களை பரிசுத்தமாக்குறது. இப்படியாக இயேசுவை போல அவர் மீண்டுமாக இயேசு வரும் பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைதிரையற்றதாக பரிசுத்தமாக மறுரூபப்பட்ட வாழ்வில எங்களை கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். அவரோடு வாழுவதற்கு அவரை போல நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவர் வரும் பொழுது குற்றமற்றிருப்பதாக என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர் எங்களால சில காரியங்கள் முடியாவிட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்னை பரிசுத்தமாக்கும் இந்த காரியத்துல, இந்த இடத்துல என்னால முடியாமல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவும் என்று சொல்லி நீங்கள் அந்த காரியம் அப்படியே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்பொழுது நாங்கள் பரிசுத்தத்துல உயர்ந்து கொண்டுதான் வருவோம். இடையில நாங்கள் பின்வாங்கி விடக்கூடாது. பாருங்கள், அவரை நாங்கள் பார்க்கும் பொழுது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் உபாகமம் 10:17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பாருங்கள், எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலாக ரூபத்தின் படைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அந்த ஒன்றான மெய்த்தவன் விரும்புகிறார். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் பரிதானம் வாங்குகிறவர்கள் அல்ல, எங்களுடைய மெய்த்தேவன். பாருங்கள், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், இந்த உலகத்தின் சொந்தக்காரர் தான் எங்களுடைய தகப்பன். அவருக்கு லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. உலகத்தின் உலகம் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, ஆடு மாடுகள் எல்லாம் உடையது, சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர்தான் பெரியவராக எங்களுக்கு இருக்கிறார். எல்லாருக்கும் நீங்கள் அவரை இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுகிறார். அப்ப தேவாதி தேவன் தான் இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும், இந்த ஆத்மாவும் சரீரமும் பாவம் செய்யும் பொழுது பாருங்கள், நரகத்தில அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில நரகத்தில அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவன். இந்த சரீரத்துக்கு அதிகாரி, இந்த பாவத்தின் அதிகாரி ஆதாமுவாளை மரணத்தில உளப்பண்ணினவன் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், அவன் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் வல்லவருக்கே பயப்படுங்கள். உங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் மண்ணாக இருக்கிறது, அது மண்ணுக்கே போகிறது. உங்களுடைய ஆவி, ஆத்மா தேவனோடு இணைந்து புதிய சரீரத்தை தந்து எங்களுடைய சரீரத்தை மறுரூபப்பட்ட சரீரமாக மாற்றி அவர் எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 136ஆம் அதிகாரம்
2வது 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படியா தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசிடத்தில் இருந்துதான் இந்த தீமைகள் வருகிறது. பாருங்கள், அவன் திருடனாக கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ளதாக காத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், இயேசுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே நிறைய நிறைய நாங்கள் மறுரூபப்படுகிறோம், இயேசுவை போல மாறுகிறோம். எங்களுடைய சரீரத்தின் இச்சைகள் இல்லாமல் போகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாங்களை வெறுத்து வாழுகிற வாழ்வை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஒரு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவர் எங்களுக்கு தருகிறார். இயேசு எப்படி சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தார், அதே போல எங்களுடைய பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி எங்களை வழி நடத்துகிறார். பரிசுத்தமாக வாழ, பாவத்துக்கு நாங்கள் சாக வேண்டும், நீதிக்கு பிழைத்திருக்க அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் தனிமையில இருக்கிறோம் என்று சொல்லி. பாருங்கள், எலிசா என்ற தீர்க்கதரிசியை நாங்கள் பார்க்கும் பொழுது அவனோடு அந்த சீரியல்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். பாருங்கள், அவர்கள் சடனாக வந்து அவர்களை சுற்றி வளைத்து விட்டார்கள். எலிசாவையும் வேலைக்காரனையும் சுத்தி வளைத்து விட்டார்கள். பாருங்கள், தேவனுடைய மனுஷன், நாங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிலும் சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்கள் எங்களோடு இருக்கிறவர் தேவனுடைய சேனை தான் எங்களோடு இருக்கிறது. நாங்கள் அவரை ஒன்றான மெய்தேவனுடைய சேனை, அது ஆவியாக இருக்கிறது. எங்களுடைய மாமிச கண்களினால பார்க்க முடியாதவர்களாக எங்களுக்கு உதவி செய்ய அந்த சேனை வருகிறது. பாருங்கள், கர்த்தருடைய தூதர்களாக, படைகளாக, ரதங்களோடு, பரலோக ரதங்களோடு எங்களை சுற்றி வருகிறது. பாருங்கள், அதற்கு பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறேன், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்படிதான் தேவன் சூழ பாளையம் இறங்கி எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழும் பொழுது அந்த ஒன்றான வைத்தவன் தன்னுடைய சேனையை அனுப்புகிறவராக இருக்கிறார். இப்படியாக பாருங்கள், இந்த மாமிச கண்களினால பார்க்கும் பொழுது சேனை எலிசாவை சுற்றி சேனை நிறைந்திருக்கிறது. பாருங்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த அந்த சேனையை, பரலோக சேனையை அந்த வேலைக்காரன் பார்க்கிறான். எங்களோடு, அவர்களோடு இருக்கிற சேனையை விட எங்களோடு இருக்கிற சேனை பெரியவர். எங்களுடைய தேவனுடைய சேனை எங்களுக்குள்ள வரும் பொழுது பாருங்கள், அந்த சேனைக்கு அவருடைய கண்களை குருட்டாட்டம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மாமிச கண்களை குருட்டாட்டம் பண்ணி பாருங்கள், அவர்களை அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததை நாங்கள் வேதாங்கமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
பல பல ஊழியக்காரர்கள் பலர் சாட்சி சொல்லுகிறார்கள். என்னை பலவிதமான யுத்தங்களில தேவனுடைய சேனை என்னை பாதுகாத்தது. பாருங்கள், அவர் பாளையம் இறங்கி எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஜோன் 10:10 அவர் சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்கள், பிசாசு அந்த பிசாசின் கிரிகைகள் தான் இன்றைக்கு மனிதர்களுக்கு தீமையை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பிசாசின் தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்ளுவதாக இருந்தால் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். நாங்கள் எபேசியர் 6:12 வசனத்துல பார்க்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். இப்படியான போராட்டத்தில் எங்களை வெல்லுவதற்கு அவர் எங்களுக்கு, நீங்கள் தீங்கு நாள், எல்லாருக்கும் ஒரு தீங்கு நாள் இருக்கு. அந்த தீங்கு நாளில எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி அவர் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தருகிறார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் எங்களை விடுதலையாக்குறதாக இருக்கிறது. நீதி என்னும் மார்க்கவசத்தை பாருங்க, இயேசுதான் நீதி. இயேசுவின் வசனத்தை அறிய அறிய நீங்கள் நீதியை அறிந்து கொள்கிறீர்கள். இந்த உலகத்தில நீதி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இயேசுடைய நீதி இம்மையிலேயும் நீதியாக வாழ, பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறது. மறுமையிலேயும் அது பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்க சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை தொடுத்தவர்களாக இப்படியாக பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் நாங்கள் அவித்துப்படத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயம் ஆவியின் பட்டியம். தேவன் தான், தேவனில விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என்னை பாதுகாப்பார். அவரில் விசுவாசம் வைக்க 100% விசுவாசம் அவரில் வைக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும். அவர் எனக்கு நிச்சயமாக செய்வார். நன்மையான ஈவுகளை தருவார், பரிபூரண வரங்களை தருவார். அவர் விசுவாசத்தினாலதான் இந்த, நீங்கள் எபிரேயர் 11 பார்த்தீர்களாக இருந்தால், விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் இருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்தை நாங்கள் கடுகளவு விசுவாசத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தை இப்படி அதிகரித்துக் கொள்வதனால் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் சேர்த்து கொள்ளும் பொழுது, கடுகளவு சேர்த்து விட்டால் அந்த வார்த்தை உங்களுக்கு அந்த வல்லமையை தருகிறது, துக்கத்தை சந்தமாக மாற்றுகிறது, எல்லா துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. பாருங்க, நன்மைகளை எங்களுக்கு தருகிறது. இயேசு செய்த அத்தனை நன்மைகளும் அவரை போல நாங்களும் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றுகிறார். எங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை நற்கிரியைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34:7 வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்கள், ஒரு யுத்தத்தில பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேலை காக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இஸ்ரவேல் இயேசு கிறிஸ்துடைய சந்ததியும் இஸ்ரவேல் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இஸ்ரவேலர்களாக வேதாகமத்தில் கூறப்படுகிறது. அவர்கள் விசுவாசம் வைக்கிறவர்கள், கர்த்தருடைய தூதர் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு தீமையான எங்களுடைய இந்த வான மண்டலத்தில இருக்கிற ஆவிகள் இருக்கிறது. எங்களுக்கு தீமையை செய்கிற பொல்லாத ஆவிகள் வரும் பொழுது கர்த்தருடைய சேனை அந்த ஆவிகளை அகற்றும் பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதன் நிமித்தம், தேவனுக்கு பிரியமாக காரியங்களை நாங்கள் செய்வதன் நிமித்தம் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறார். அவன் அந்த ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன அந்த தூதர்கள் அவர்களை துரத்துகிறவராக எங்களுடைய தூதன், கர்த்தருடைய தூதன் இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு அந்த தூதன் மூலமாக இந்த உலகத்தில
பிசாசின் பிடியில இருக்கிற தீயவர்கள் எங்களுக்கு தீமைகளை செய்ய வருகிறார்கள். பாருங்கள், அவர்களுடைய அவர் பாருங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தரும் பொழுது சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. பாருங்கள், ஒரு தீமை செய்வதற்கு பின்னால ஒரு பிசாசனுடைய சக்தி இருக்கிறது. இந்த சக்தியை எங்களுடைய தேவனுடைய தூதர்கள் சேனைகளிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதாக இருக்கிறது. அந்த சக்திகள் அவர்களுக்கு கிரியை செய்யாமல் தடுப்பதன் மூலமாக தேவனுடைய சேனைகள் எங்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. பாருங்கள், சில இடங்களில கொல்ல வருவார்கள். ஆனால் அந்த நேரத்துல தேவன் ஒரு காரியத்தை செய்து, ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்து எங்களை அந்த இடத்துல இருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் கர்த்தருடைய தூதன் வந்து விட்டால் அவருடைய அந்த கர்த்தருடைய மகிமையை நாங்கள் உணர முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பாருங்கள், சபைகளில் நன்றாக துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாங்கள் அந்த இடத்துல உணரக்கூடியதாயிருக்கும். அபிஷேகம் நிறைந்திருக்கும். தேவன் அந்த ஆராதனையில பிரியமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவை பேதுரு ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல தேவனுக்கு பிரியமாக இயேசுவை போல நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, அற்புதம் அதிசயங்கள் நடக்கும் பொழுது இந்த உலகத்து மக்களுக்கு பொறாமை வரும். பாருங்கள், அன்றைக்கும் பேதுருவினுடைய அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்து அந்த தலைவர்கள் பொறாமை கொண்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனோட கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். பாருங்கள், இப்படியாக அவர்களை தேவன் பாருங்கள் அந்த கதவுகளை திறந்து, கர்த்தருடைய தூதன் வந்து சிறை கதவுகளை திறந்து, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இப்படியாக பாருங்கள், தேவன் எங்களுக்கு கர்த்தருடைய தூதன் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை போல நாங்கள் மாறும் பொழுது, இயேசுவை போல ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலை கதவுகளை திறந்து பாருங்கள் அவருடைய கண்களில குருட்டாட்டத்தை உண்டாக்கி அவர்கள் காணாதபடி செய்து இரும்பு கதவுகளை திறக்கிறவர் தான் எங்களுடைய தேவன். அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டு பேதுருவை கொண்டு வந்து விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 16:26 சகல இடங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வான்களை உண்டாக்கினவர், மனிதனை படைத்தவர். இப்படியாக உலகத்தை படைத்த தேவன் தாங்களுடைய தேவன். எங்கள் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது பெரிய ஆலயத்தை கட்டினார். எங்களுடைய தேவன் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நாங்கள் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும், சீயோனில் வாசமாயிருக்கிறவர்களே சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னடுவில் பெரியவராய் இருக்கிறார். நாங்கள் சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலவுள்ளவருமாயிருக்கிறார்,
அவருடைய அறிவு அளவில்லாதது. பாருங்கள், பெரியவர். சாதாரண மனிதர்களை போல நீங்கள் அவரை பார்க்க கூடாது. அவர் அவ்வளவு உயரமானவர். வானங்களை தன்னுடைய கரலினால விரித்தவர் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 138 அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்றும் அறிவீர். பாருங்கள், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். சங்கீதம் 104 அதிகாரம் 1வது வசனத்திலே என் ஆத்துமாவே கர்த்தரை தோசரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். 99 அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 96 அதிகாரம் 4வது வசனத்திலேயும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். அவர்தான் பெரியவர். பெரியவர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களை பெரியவர்களாக மாற்றுகிற தேவன். நாங்கள் பெரியவராக மாறக்கூடாது. தாழ்மையாக இருக்கும் பொழுது அவருடைய காருண்யம் எங்களை பெரியவனாக மாற்றுகிறதாக இருக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, கலங்காதே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஆமாண்டவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்க எங்களுக்கு இருக்கிற இயேசு நீர் பெரியவர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்களை பலப்படுத்துகிற அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எங்களுக்கு பலம் தருகிறவர், ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை செய்ய நீ திட்டமிட்டிருக்கிறீர். எங்களுடைய மண்ணான சரீரம் அழிந்து உம்முடைய சரீரத்தை பெற்று நித்தியமாக வாழுகிற வாழ்வை
அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உத்தரவாதம் அளித்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இடத்திலிருந்து நாங்கள் விட்டு போகாதபடி உண்மையிலே எப்பொழுதும் யோபுவை போல உத்தமமாக, ஆபிரகாமை போல உத்தமமாக வாழ்ந்து அந்த அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் பாவம் மன்னிப்பை கொடுப்பீராக. இது ரட்சிக்கப்படாதவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் மறுவர்களை கேட்கிறவர்களாயிருந்தால் இந்த நேரத்தில் அவர்களை சந்திக்கப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி அவருடைய பாவங்களை கழுவி பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? அப்பல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மாம்சத்துக்குரிய உணவுகளை, நன்மைகளை கொடுப்பது போல நீர் ஆவிக்குரிய அப்பாவாக இந்த நேரத்தில பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவரே, எங்களோடு வந்திருக்கிறதற்காக நன்றி, எங்களை காண்கிறதற்காக நன்றி. யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் தங்குவான்? யார் அவருடைய கூடாரத்தில் தங்குவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியம் பேசுகிறோம் தானே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் மனதார சத்தியம் பேசு, மனதார உடைய பலத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடு முட்டைப்பட்டதற்காக நன்றி, அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவரோடும் முட்டைப்படுவீராக, இழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.